ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நாம் இன்னைக்கு திங்கட்கிழமை புதுவுடையார் கோயிலுக்கு போகிறோம். புதுவுடையார் கோயில்னால் தரக்கலக்கோட்டை புதுவுடையார், புது ஆவுடையார் வேறு, இது புதுவுடையார்னு சொல்லி நைட்டு 12 மணிக்கு தாங்க இந்த கோயில் திறப்பாங்க. இந்த கோயிலுக்கு குழந்தை இல்லாதவங்க, மெயினாக கல்யாணம் ஆகாதவங்க, தோசம் நட்சத்திரம் அது இதுன்னு பொண்ணு பார்த்துக்கிட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு தேடிட்டு இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்க. அந்த 12 மணிக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 டிக்கெட் வருங்க. எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 1500 2000 பேர் கண்டிப்பாக அந்த கோயிலில் அந்த 12 மணி நைட்டு 12 மணிக்கு எல்லோரும் சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், இப்படியே வேண்டிக்கிட்டு அவங்களும் போவாங்க. அதுக்கு இன்றைக்கி நாம் என்ன செய்வோம்னா, நானும் போகிறேன் கோயிலுக்கு. அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க மற்ற சொந்தக்காரவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, அன்னதானம் போடுறாங்க. அன்னதானம்னாக்கா நைட்டு கோயிலில் 2000 பேருக்குமே போடுவாங்க. இவங்க மதியமே வந்துடுறாங்க. பல பேர் இடம் கிடைக்க மாட்டேது, பஸ்ஸு கிடைக்க மாட்டேது, முன்னாடி போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வெள்ளனையாக 3 மணி 4 மணி இப்படியே கிளம்பி போயிடுறாங்க. போகிற போது அவங்களுக்கு அங்கே உணவு நைட்டு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. 1 மணிக்கு தான் கோயிலில் சாப்பாடு போடுவாங்க. அது வரைக்கும் சின்ன குழந்தைங்க அது இதுன்னு தூக்கிட்டு வந்துடுறாங்க. இங்கே வெளியூர்லேருந்து, மெட்ராஸ்லேருந்து வராங்க, திருச்சிலேருந்து வராங்க, மதுரையிலேருந்து எங்கேயோ வராங்க அந்த கோயிலுக்கு நிறைய பேர். உள்ளேயும் வராங்க. உள்ளவங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்க லேட்டாக வரவங்க 9 மணிக்கு மேலே வரவங்க சாப்பிட்டுக்கிட்டு அந்த வெளியூர்லேருந்து வர டிக்கெட் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு வாரம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து டிஃபனாக ஒரு 200 டிஃபன் செஞ்சு அதை பார்சலாக பண்ணி அவங்கவுங்க கையில் கொண்டு கொடுத்துறதுங்க. அதை அவங்க எங்கள் நைட்டுக்கு சாப்பிட்டாங்க. அப்புறம் 1 மணிக்கு புளிசோறு கொடுப்பாங்க கோயிலில் அன்னதானமாக. அது ஒரு 12 மணிக்கு மேலே தீபாரத்தனை முடிஞ்சு 1 மணிக்கு கரெக்டாக அந்த புளிசாதம் கொடுப்பாங்க. அந்த புளிசாதத்தை வயசானவங்களோ சின்ன எல்லோரும் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் 1 மணிக்கு நம்ம புளிசோறு இல்லை, மற்ற சோறு எந்த சோறை சாப்பிட்டாலுமே சரிக்குமா சரிக்காதானா, அந்த சோறை சாப்பிட்டா எதுவுமே பண்ணாங்க. எல்லோரும் இது சாப்பிடுவாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க படுத்து தூங்கிட்டு காலைல கிளம்பி போவாங்க. இந்த கோயில் என்ன விசேஷம்னா, பெரிய ஆலமரம். அந்த ஆலமரம் வெள்ளை ஆலமரம். அந்த ஆலமரத்தில் அடியில் லிங்கமாக, சுயம்பு லிங்கமாக பகவான் தோன்றுனதா அதை வச்சு சாமி கும்பிட்றாங்க. அதாவது 2 முனிவர்கள், அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. வேணுகோபர், ராஜகோபர், 2 முனிவர்கள் சண்டை போட்டுக்கிட்டதை மத்தீசம்மன் வந்தவர் சிவபெருமான். அவர் மத்தீசம்மன் வந்தவர் சிதம்பரத்துலேருந்து இங்கே அவர் தங்கிட்டார். எப்படின்னா பொழுது விடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே பொழுது விடிஞ்சதுனால அவங்க போக முடியல. அதனால் இங்கேயே தங்கிட்டதாக சொல்கிறாங்க. சிதம்பர நடராஜர் இங்கே மத்தீசம்மன் வந்தவர் அப்படின்னு. அதனால் மத்தியபுரீஸ்வரர், அது பேர் மத்தியபுரீஸ்வரர். அந்த ஆலமரம் தாங்க பிரம்மாண்டமான ஆலமரமாக இருக்கும். அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க காலத்தில், எனக்கு இப்போ 57 வயசு, 58வது வயசு வரும்போது, அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள சின்ன செவராக கட்டியிருக்கோம். அதுக்குள்ளே பெரிய பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டையாக இருக்கும். அதில் எட்டி பார்க்குறது. ஆனால் உண்மையும் அதுதான். அப்போ அந்த பாம்பு தான் வருமா, இருக்குமா, இவங்கெல்லாம் வந்தாலே ஓடிடுமா. ஒரே ஒரு இலை விழுவும். அப்போ 12 மணிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு அப்போல்லாம் சின்ன பிள்ளை கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ எப்படின்னா 12 மணிக்கு கதவை அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு, அபிஷேகம்லாம் பண்ணுறதெல்லாம் காட்ட மாட்டாங்க. மரம் தானே, அதுக்கு ரொம்ப அபிஷேகம்லாம் கிடையாது. வெளியில் பிள்ளையாருக்கு பண்ணுவாங்க, மற்ற சாமிகளுக்கெல்லாம் பண்ண வெளியில் இருக்க சாமிகளுக்கு பண்ணுவாங்க. ஆனால் உள்ளே சிவனுக்கு அது அவங்களே சந்தனமும் பால் ஊற்றுவாங்க. திரை போட்டு தான் இருக்கும். போட்டுகிட்டே அவங்க ஊற்றிட்டு அலங்காரத்தை பண்ணிடுவாங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு தீபாரத்தனை 12 மணிக்கு கரெக்டாக 12 மணிக்கு தீபாரத்தனைங்க. 12 மணிலேருந்து 1/2 மணி நேரம் தீபாரத்தனை ஆகும். எல்லா சாமிக்கும் பரிவார தேவதை அது இதுன்ட்டு சுற்றிலும் போயிட்டு அவர் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அந்தாண்ட அவர் பாதமும் அந்த குதிரையும் மறைஞ்சதா, குதிரை இருக்குது அதுக்கு தீபாரத்தனை பண்ணுறேன்னு போவாங்க. ஆம்பளைங்க தான் போக மாட்டாங்க இருட்டலாம் நேரத்துக்குன்ட்டு. அங்கே போய் பண்ணிவிட்டு அந்த பாதமும் குதிரையோட காலும் அவர் காலும் இருக்கிறதா சொல்லுவாங்க. இது குதிரை காலம் இன்னும் இருக்குன்னு யார் பார்த்தா, அது ஆம்பளைங்க போய் பார்ப்பாங்க. அங்கே போயிட்டு வந்தோடனே இங்கே தீபாரத்தனை முடிஞ்சோடனே உடனே பிரசாதம் உட்கார வச்சு எல்லாருக்கும் பிரசாதத்தை புளிசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அதுக்கும் அன்னதானத்துக்கு ஒரு நோட்டு வச்சுப்பாங்க. அந்த நோட்டில் நம்ம என்ன வேணாலும் எழுதலாம். அதாவது 100, 50, 200 என்ன வேணாலும் நம்ம எழுதலாம். நம்ம அன்னதானத்துக்குங்கிறதுனால நம்மளால் முடிஞ்சதை எதை வேணாலும் எழுதுனாங்க. அதை அன்னதானத்துக்கு அன்னதானம் கொடுத்தா அவ்வளவு நல்லது அந்த பசியோடு இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் நம்ம செஞ்சு கொண்டு போயும் எதை வேணாலும் விநியோகம் பண்ணலாம். இது கோயிலில் கொடுக்குறது. அந்த கோயிலில் கொடுக்குறதுலையும் நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க. இதில் அப்புறம் அவங்க வீட்டில் காய்க்கிற பலா, வாழை, தேங்காய், முட்டை என்ன கிடைக்குதோ, கோழி, ஆடு, மாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க. அதை நைட்டு 10 மணிக்கு மேலே 10:30க்கு ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு அது கோயில் நிர்வாகமே எடுத்துக்கும். அந்த காசை கோயிலுக்கே சேர்ந்துடும். அந்த காசு நைட்டு அப்பயே ஏலம் விட்டுருவாங்க. 10-10:30க்கெல்லாம் ஏலம் விட்டுருவாங்க. ஏலத்தை விட்டுட்டு அந்த காசு பூரா கோயிலுக்கே சேர்ந்துடும். ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும், கோழியாக இருந்தாலும், பழாப்பழமாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் அங்கே இருக்கிறது எல்லாமே நெல். அவ்வளோ நெல் கொட்டுவாங்க. அந்த கார்த்திகை சோமத்தெல்லாம் அதை வந்து கான்ட்ராக்டாக விட்டுருவாங்க. குத்தகைக்கா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் லோடாக கொண்டாந்து கொட்டுவாங்க நெல். அவ்வளோ நெல் ஒவ்வொருத்தவங்க 5 மரக்கா 4 மரக்கா 3 மரக்கா வேண்டிக்கிட்டு விளையணும் கொண்டாந்து கொட்டுறேன்னு சொல்லி அவ்வளோ நெல் கொண்டாந்து விட்டுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாருக்குள்ள பெரிய கொட்டாய் கட்டி அந்த கொட்டாய் ஃபுல்லாக மாடாடு தான் கட்டியிருப்போம். அதை வந்து ஏலம் விடுவாங்க. அப்புறம் திருவிழா முடிஞ்சு. இப்போ அப்படி கிடையாது. என்னன்னாக்கா மாடு ஆடு கொண்டாந்து விடாதீங்க, இங்கே பராமரிக்கவும் ஆள் இல்லை, அதை விற்கவும் கஷ்டமாக இருக்குது, அதனால் விற்றுட்டு காசை கொண்டாந்து உண்டியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் எல்லாம் அவங்க விற்றுட்டு கொண்டாந்து 1, 2 கொண்டாந்து கட்டிக்கிட்டாங்க. இப்பயும் அந்த மாடு ஆட்டுக்கு வந்து எப்படி உடம்பு சரியில்லைனாலும் அந்த இலையை வச்சுருப்பாங்க. கொண்டு அந்த ஆலமரத்து இலை, வெள்ளை ஆலமரத்து இலை, அந்த ஒரு இலையை கொடுத்தாலே அந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு குணமாயிடுங்க. வேண்டிக்கிட்டு புதுடையாருக்கு வேண்டிக்கிட்டு குணமாயிடும். அது வந்து கொண்டாந்து உயிருக்கு உயிர் விட்றேன்னு வேண்டுறது. இது மாதிரி ஏதோ கொண்டு நிறைய பெருகட்டும்னு சொல்லி வேண்டுறது. எங்கள் வீட்டில் ஆடு மாடு நிறைய பெருகட்டும் அப்படின்னு வேண்டுறது. இதுமாரி வேண்டிக்கிட்டு நிறைய கொண்டாந்து விடுவாங்க. அதை வந்து திருவிழாவில் அப்போ ஏலம் விடுவாங்க. இப்போ வந்து வாரம் கொண்டாந்து விட்டுறாங்க. 1, 2 ஆடோ மாடோ கன்றுக்குட்டியோ ஏதாவது கொண்டாந்து கட்டிடுறாங்க சாமிக்கு வேண்டிக்கிட்டு. அதையும் ஏலம் விட்டுறாங்க. ஏலம் விட்டு கோயிலுக்கு அந்த காசு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் காலையில் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. நைட்டு அந்நேரத்துக்குமே காரில் வந்தவங்க கூட சில பேர் தான் போவாங்க, சில பேர் படுத்துருவாங்க. படுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பெரிய மண்டபம், கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது. மண்டபம் தான், கல்யாண மண்டபம் தான். அதில் போய் படுத்துருவாங்க முன்னாடி. அப்புறம் காலையில் விடிஞ்சோடனே கிளம்பி அவங்கவுங்க போயிடுவாங்க. நான் இன்றைக்கி இப்போ தான் இங்கேருந்து கிளம்புறேன். வீட்டிலேருந்து நான் போய் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஓகே, பாய்.